அன்னமாச்சாரியாருடைய ஒரு சிறப்பு மிகுந்த சரித்திரத்திலே ஒரு செய்தி வருகிறது. அன்னமாச்சாரியா சுவாமி அவர்கள் 98 வயது வரை வாழ்ந்தார். அவருக்கு பெரிய திருமலை, சின்ன திருமலை என்று பிள்ளைகள். அந்த வம்சத்திலே ஒரே ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை வளர்ந்து அதற்கு ஆண் வாரிசு இல்லாமல் போன பொழுது யார் தர்ப்பணம் செய்வது என்ற பேச்சு எழுந்ததாகவும், அந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய முன்னவர்கள், பெரியோர்கள், ஆச்சாரியர்களை கேட்டு அந்த பெண்ணுமே புரட்சி செய்கிறார். ஏன்னா அன்னமாச்சாரியாருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன் வேதம் ஆண் மட்டும்தான் படிக்கணுமா, பெண் படிக்கக்கூடாதா என்று குருகுல வாசத்திலேயே ராமானுஜரை போல புரட்சி செய்தவர் அன்னமாச்சாரியார். அப்ப அந்த அன்னமாச்சாரியாருடைய வம்சத்தில் பிறந்தவர்களும் அந்த ஜீன் தானே, அவர்களும் சொல்லுகிறார்கள், நாங்களும் செய்கிறோம், எங்களுக்கும் அந்த பொறுப்பு உண்டு என்ற பொழுது, அப்பொழுதுதான் அவர்களுடைய ஆச்சாரியராக விளங்கிய அன்னமாச்சாரியார் அகோபில மடத்தினுடைய சிஷ்யராக விளங்கியவர். அப்பொழுது இருந்த அழகிய சிங்கர் அந்த குழந்தையை, பெண் குழந்தையை அழைத்து, அந்த பெண்மணியை அழைத்து ஒரு உண்மையை சொல்லுகிறார். அம்மா, பெண்களுக்கு அக்னி காரியம் என்பது சொல்லப்படவில்லை, நீங்கள் விளக்கு ஏற்றலாம், அக்னி வரும்பொழுது அந்த அக்னியை உற்பத்தி செய்வதற்கு நீங்கள் கைங்கரியங்களை செய்யலாம், விளக்கு அதாவது குத்தி விளக்கு பூஜை போன்ற விசேஷங்களை செய்யலாம். ஆனால் நேரடியாக அக்னியில் நெய் வார்ப்பதற்கோ மந்திரங்களை சொல்வதற்கோ விதிமுறைகள் இல்லை. ஏன் என்று கேட்கிறார். அம்மா, உங்களுடைய கர்ப்பப்பை என்பது அத்தனை பவித்திரமானது, அந்த மந்திரங்களை அடிவயிற்றிலிருந்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது அந்த மந்திரம், வேத மந்திரம் அக்னிக்கு சமமானது, அது அந்த கர்ப்பப்பையை பாதிக்கும், அடுத்த வாரிசு இல்லாமல் செய்துவிடும். அதனால் தான் அம்மா, பெண்களுக்கு வேத மந்திரங்கள் சொல்லக்கூடாது என்ற விதிமுறைகள் இருக்கிறது. எனவே நீ தயவு செய்து இதை உணர்ந்து கொள். உனக்கு அடுத்து கல்யாணம் ஆகணும், அடுத்தடுத்து குழந்தை பிறக்கணும், நீ அமோகமாக இருக்கணும் இல்லையா, அதனால முறையான ஆசிரியரை கொண்டு இதை நிகழ்த்து என்று சொன்னவுடன் ஞானம் பெற்று தெளிவடைந்து அவர் தன்னுடைய கடமையை செய்ததாக அந்த அன்னமாச்சாரியாருடைய சரித்திரம்